யாருக்கு யாரடி பொண்டாட்டி? 4ஆம் கிளாஸ் தாண்டாத தற்குறினி உனக்கு டாக்டர் புருஷன் கேக்குதா? மரியாதையா போயிரு, இல்லன்னா அசிங்கப்படுத்திடுவேன். என்ன பண்ணுவியா? மரியாதையா போறியா இல்லையா? அக்கா கோர்ட்ல போயிரு, இல்லன்னா அவ்வளவுதான். நான் ஒண்ணும் பண்ணல. டாக்டருக்கு ஈர துணியில 10 மட்டும் போட்டுட்டு போயிடுறேன். சிங்கம் மாதிரி கம்பீரமா தெரிஞ்ச என் பிள்ளைய அசிங்கப்படுத்தி அவனை கூனி குறுகி வச்சுட்டே. எவ்வளவு நாள் நீ இந்த ஊரையும் அன்னபூர்ணியும் ஏமாத்துறேன்னு நான் பாக்குறேன். போடி போடி. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, எடுத்து தாலி பண்ணு. உன்னை பார்த்தாலே அப்படியே ஏச்சலா இருக்கு. நீயா போறியா இல்ல தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவா? சிவா தான் கரெக்டா போய் தாலி கட்டினா நம்ப வச்சா. சிந்து முகத்தையே முழிக்க கூடாதுன்னு இருந்த சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டா. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்து என்ன ஜெயிச்சிட்டே இருக்காப்பா. இதுக்கே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுப்பா. சிந்து அன்னபூர்ணி பேரை சொல்லி சிவாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவா போல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்பா. ஸ்னேகா, நீ ஒன்றும் பயப்படாத. சிவா சிந்துவை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டான். நீ சிவா மேல இருக்கிற நம்பிக்கை எப்போதும் விட்டுறாத. அவன் நிச்சயம் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். சிவா உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான்ல, அதை அடிக்கடி அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டே சிச்சுவேஷன்ல தான் நீ சிவா கூடவே இருந்து அவனை நல்லா கவனிச்சுக்க. அப்பதான் அவனுக்கு மேல இருக்கிற லவ் அப்படியே இருக்கும்.